போகின்றேன். ஒருமுறை அந்த காலத்தில் தத்துவ ஞானியாக மிக பெரும் அறிஞராக இருந்த ஒருவர் முல்லாவை சந்திக்க விரும்பினார். அதுக்காக அவர் ஒருவரை முல்லாவிடம் அனுப்பி, உங்களுக்கு எந்த நேரத்தில் என்னை சந்திக்க இலகுவாக இருக்கும் என்று கேட்டார். அதற்கு முல்லாவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். அந்த நேரத்தில் இந்த தத்துவ ஞானியும் முல்லாவை சந்திப்பதற்காக முல்லாவினுடைய வீட்டுக்கு வருகை தந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் முல்லா வீட்டில் இருக்கவில்லை. இதனால் கோபமடைந்த அறிஞர், அவர் மிகப்பெரிய அறிஞர் அல்லவா, அவர் அந்த காலத்திலே அறிவில் சிறந்தவராக விளங்கிய காரணத்தினால் அவருக்கு கோபமும் மிக வேகமாக வந்துவிட்டது. அதனால் கோபமடைந்த அந்த அறிஞர் முல்லாவினுடைய வீட்டு சுவற்றிலே மிகப்பெரிய எழுத்துக்களில் முட்டாள் கழுதை என்று எழுதி வைத்து கோபத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து முல்லா வீட்டுக்கு வருகின்றார். தன்னுடைய வீட்டு சுவற்றிலே முட்டாள் கழுதை என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார். முல்லாவுக்கோ கோபம் வரவில்லை. ஆனால் என்ன நடந்தது என்று தன்னுடைய மனைவியை கேட்டு அறிந்து கொண்டார். அதன் பின்னர் முல்லா அந்த அறிஞரை சென்று சந்திப்பதென தீர்மானித்துக் கொண்டு அந்த அறிஞருடைய வீட்டுக்கு சென்றார். அந்த அறிஞருக்கு இப்போது சற்று பதட்டமாக இருந்தது. ஏனென்றால் முல்லாவினுடைய வீட்டு சுவற்றிலே தான் முட்டாள் கழுதி என்று எழுதிவிட்டு வந்திருந்தார் அல்லவா. அதனால் முல்லா கோபத்தோடு வந்திருக்கிறார், இன்று என்னவோ நடந்துவிடப் போகின்றது என்று கொஞ்சம் பயந்தார் அறிஞர். ஆனால் முல்லாவோ மிக லாவகமாக சிரித்துக் கொண்டே அறிஞரோடு உரையாட துவங்கினார். அதன் போது அந்த உரையாடலின் போது அவர் குறிப்பிட்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள் அறிஞரே, நீங்கள் வரும்போது தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் வீட்டில் இருக்க முடியவில்லை. சற்று தாமதித்து வந்து பார்த்தேன், உங்களை காணவில்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பெயரை என் வீட்டு சுவரில் எழுதி வைத்து விட்டு சென்றிருந்தீர்கள். அதனால் தான் உடனடியாக உங்களை பார்க்க இங்கே வந்தேன் என்றார். அறிஞருக்கோ தர்ம சங்கடமாகி போய்விட்டது. அவர் வெட்கி தலைகுனிந்தார். இப்படித்தான் பல பேர் மற்றவரை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்களும் அவர்கள் சொல்கின்ற சொற்களும் அவர்களை யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டி நிற்கின்றது. ஆகவே ஒருவரை நாங்கள் விமர்சிக்கின்ற போது அல்லது பொது வழியில் நாங்கள் ஒரு விடயத்தை எழுதுகின்ற போது எங்களுடைய தமிழர் பண்பாடு மரபுகளை நெறிமுறைகளை தவறாமல் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். மறுமொரு கதையோடு உங்களை நாடி வருகின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், அன்புறவுகளே.